அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அடியார்களிடத்தில் கேள்விகள் கேட்பான். அப்படி கேட்கின்ற பொழுது சில பேர்களிடத்தில் அவன் கருணையை வெளிப்படுத்துவான். எல்லா கேள்விகளையும் கேட்டு அடியாரிடத்தில் அவன் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்பதையெல்லாம் துருவி துருவி ரப்புல் ஆலமீன் கேட்டு இறுதியாக அவனுடைய கருணையை அல்லாஹ் அங்கே வெளிப்படுத்துவான் அடியாரிடத்தில். இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம், எத்தனையோ பேர்கள் எத்தனையோ விஷயத்தை மறைக்கிறார்கள். மறைத்தாலும் கூட, அது வெளிப்படுத்தினாலும் கூட அவர்களிடத்தில் இரக்கம் உருவாகுவதில்லை. ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன் அடியாரிடத்தில் கேள்விகள் கேட்டு அவன் இரக்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக கருணை காட்டுகிறார். ரஹ்மானாய ரப்பு, கிருபையுள்ளவன் ரஹ்மான், கருணை காட்டக்கூடியவன் ரஹ்மான், அடியாரின் மீது இரக்கம் கொண்டவன் ரஹ்மான். அப்படிப்பட்ட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் அடியாரிடத்தில் தனித்தனியான முறையில் விசாரணை செய்கின்ற பொழுது, கேள்விகள் கேட்கின்ற பொழுது திருவி திருவி அல்லாஹ் விசாரிப்பான், திருவி திருவி கேட்பான். எந்த அளவுக்கு தெரியுமா? யா அப்தி அஅமல்த ஹாதா குல்லஹு அம் மலாயிகத்தி ஸாது அலைக ஃபீ கிதாபிக், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டோலையை நீ பார்த்தாயா? அதில் உள்ள அத்தனையும் நீ செய்த காரியம்தானா? நீ உலகத்தில் அப்படி நடந்து கொண்டாயா? நீ நடந்து கொண்டதெல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது என் மலக்குமார்கள் உன்னுடைய பதிவேட்டில், என் மலக்குமார்கள் உன்னுடைய பதிவேட்டில் அதிகப்படுத்தியிருக்கிறார்களா என்று ரப்பு அடியாண்ட கேட்பான். கருணை இருந்த காரணத்தால் தான் கடைசி அல்லாஹ் இப்படி கேட்கிறான். ரப்பு இப்படி கேட்பதை அறிந்த அந்த அடியான், யா ரப்பி அமில்து ஹாதா குல்லா, அனைத்தையும் நான் செய்ததே தான் ரப்பே, நான் செய்ததுதான் என்று அவன் ஏற்றுக்கொள்வான். இந்த அடியான் ஏற்றுக்கொண்டதை கண்ட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? அனல்லதி ஸஃபர்துஹா அலைக ஃபித் துன்யா, துன்யால உன் மீது இதையெல்லாம் நான் மறைத்தேன் என்று அல்லாஹ் சொல்வான். எவ்வளவு பெரிய கிருபை! இன்னைக்கு ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்து விட்டு அதை அம்பலப்படுத்துகிறோம், அதை நாம் பகிரங்கப்படுத்துகிறோம், அதை நாம் பிரபலியப்படுத்துகிறோம். அவனை அதாவது எந்த அளவிற்கு அவனை நாம் இழிவுபடுத்த வேண்டுமோ, இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இழிவுபடுத்துகிறோம், பகிரங்கப்படுத்துகிறோம். ஆனால் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியானையும் கண்காணிக்கக்கூடிய, ஏன் ஒவ்வொரு உயிரினங்களையும் பாதுகாப்பின் பொறுப்பிலும் கண்காணிக்கும் பொறுப்பிலும் இருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லும் வார்த்தை, துன்யால உன்னுடைய காரியங்களெல்லாம் நான் மறைத்தேன்பா. இப்ப சொல்ற அலா ஃபிருஹா லக்கல் யௌம் இது அப் கத் கஃபர்து லக, எப்பா இப்ப நான் அவனை மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா துருவி துருவி ஆராய்ச்சி செய்து துருவி துருவி கேள்வி கேட்ட அந்த அடியானிடத்தில் கடைசியாக சொல்வான், கது கஃபர்து, நான் உன்னை மன்னித்தேன் என்று சொல்வான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மாண்பாளனாக, மன்னிக்கும் மாண்பாளனாக, மன்னிக்கும் உயர்வானவனாக, கருணை காட்டும் உயர்வானவனாக தன் கருணையை வெளிப்படுத்தி அடியாரிடத்தில் கேட்டு மன்னித்து அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதை பெருமக்களான சாலிஹீன்கள் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். ரப்பு மன்னித்து அவன் கருணையை காட்டி அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். இந்த இடத்துல விசாரிக்கக்கூடியவர், விசாரிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதரை விசாரிக்கும் முகமாக இருந்தால் அவர் எப்படியெல்லாம் விசாரிப்பார்? அப்படி விசாரித்தாலும் கூட, அப்படி கேள்விகள் கேட்டாலும் கூட மன்னிக்கும் கருணை காட்டும் உள்ளம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதர் விசாரிக்கப்படுகிறார் என்று சொன்னால் விசாரிக்கக்கூடிய உள்ளத்தில் இரக்கம் வருகிறதா? இரக்கம் வர வேண்டும். இரக்கப்படாத ஒரு நேரம் வறுமை, இரக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் மாத்திரம் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அரசனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மாத்திரம் அடியானிடத்தில் கேள்வி கேட்கிறான், அவன் மன்னிக்குகிறான், அவன் கருணை காட்டுகிறான். இந்த உலகத்தில் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? ஒரு மனிதருக்கு நாம் விசாரிக்கிறோன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய குறையை கண்டுட்டோன்னு சொன்னா, அல்லாஹ் நான் குறையை மறைக்கிறேன், அனல்லதி ஸதர்துஹா, நான் உன்னுடைய குறையெல்லாம் மறைத்தேன் என்று சொல்கிறான்.
இன்றைக்கு நாம் குறைகளை மறைக்கிறோமா? கண்ட குறைகளை நாம் பிரகடனப்படுத்தாமல், பிரபலியப்படுத்தாமல், இழிவுபடுத்தாமல், அதை வெளிப்படுத்தாமல் நாம் இருப்பதில்லை. வெளிப்படுத்தினால்தான் நமக்கு தூக்கம் வரும். எனவே நம்முடைய உள்ளத்தில், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இரக்கம் வேண்டும். இரஹம் துர்ஹம், இரக்கம் காட்டி வாழு, அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவான். கருணை காட்டி வாழு, அல்லாஹ் உன் மீது கருணை காட்டுவான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கருணை காட்டி அருள்வானாக.